அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நீ என்ன விஷயத்தை பேசவிருக்கிறது அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும். ரொம்ப காலமாக இங்கு ஒரு சொற்றொடர் பயன்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. உணவே மருந்து. சாப்பாடு தான் மருந்து அப்படின்னு சொல்றது. இப்ப காலம் மாற 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 உணவு எப்படி மருந்தாக முடியும்? உணவு என்பது கொண்டாட்டம், பிடிச்சதை சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். சூப்பர்ரா. அதை விட்டுவிட்டு அதை எப்படி நாங்க மருந்தா சாப்பிட முடியும்? மருந்து போல சாம்பார் வேணாங்க, எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க. அதை எப்படி பாவிப்பது? அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. உணவு வேறு, மருந்து வேறு. நம்ம அதை இதுல போலாம். முதல்ல இந்த பக்கம் போமா, இந்த பக்கம் தானே உணவே மருந்து. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. உணவே மருந்து என்று நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல. தமிழர் வாழ்வில் உணவு எப்படி மருந்தாக இருக்கிறது? டெய்லி சாப்பிட்ற ரசம், அதில் மிளகு சீரகம், நான் திப்பிலி ஒன்று எப்பயுமே லைட்டாக ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் டெய்லி கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்யூனிட்டி டெவலப் ஆகும். மோரில் பெருங்காயம் போடுறது, பட் அவங்களுக்கு அது தெரியாது. பட் அந்த ஃபுட் இப்போ சாப்பிட சாப்பிட நாளைக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகும்போது சீக்கிரம் கோல்ட் கேட்ச் ஆகாது. அந்த மாதிரி அவங்க ப்ராப்ளம்ஸ் வராமல் அவங்கள பார்த்துக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். டெய்லி மார்னிங் வந்து நான் மோர் எடுத்துப்பேன். அந்த மோரோட வந்து ஆம்லா வந்து டெய்லி வந்து இது பண்ணும்போது கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆம்லானா நெல்லிக்காய், இஞ்சி, மோர், அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம். இது வந்து என்னுடைய மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு மாமியாருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன். சோ என்னுடைய கட் ஹெல்த் வந்து மார்னிங்கே வந்து ரொம்ப எக்ஸலன்ட் ஃபீல் ஆகும். போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஸோ அது இல்லாமல் பழைய சாதம் வந்து வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக வந்து எடுத்துப்பேன் சார். பழைய சோறு, பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். காலையில் சத்து மாவு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீட்டிலே வந்து ஒரு 40 இன்கிரீடியன்ஸ் போட்டு அதில் அந்த மருத்துவ நாட்டு மருந்தில் அந்த சுக்கு, ஏலக்காய், அதிமதுரம், இது அப்புறம் கேழ்வரகு, அதிமதுரம் மாதிரி 5 ஆயுர்வேத பொருட்கள் இருக்கு. இது கம்பு, சோளம் இதெல்லாமே அதில் கலந்து நல்ல முளை கட்டி, வீட்லயே முளை கட்டி வச்சேன். எவ்வளோ அழகா முளைச்சிருக்கு பாருங்களேன். முழு கம்பை கழுகிட்டு 8 காய வச்சு அரைச்சி அதில் வந்து கஞ்சி காலையில் ஒரு டம்ளர் செஞ்சு தர ஸ்நாக். இது ரொம்ப சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இது வந்து உணவா மருந்தா? அச்சச்சோ, இப்போ என்ன பண்றேன்னு தெரியலையே. வேற அப்படின்னா உணவு சார். இதோட நான் வந்து அந்த கலக்கிறதும் மருந்து இருக்குங்க சார். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்ம சேர்க்கிற டெய்லி நம்ம எல்லாம் உணவுல சேர்க்கல மஞ்சள். பல மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொருள். இது ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் மட்டும் இல்லாமல் உடலில் இம்யூனோ பூஸ்ட். நம்ம எல்லா ஃபுட்லயும் அது சேர்க்கிறோம். நம்ம தெரிஞ்சும் தராமையா நம்ம சமைக்க குக்கிங்னு ப்ராசஸ்ல அது தெரிஞ்சும் தராமையா எல்லாத்துலயும் அது சேர்க்கிறோம். அதான் தெரிஞ்சிச்சுன்றேன். அது பேசிக் ஒரு இம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுது எல்லாத்துக்கும். வல்லாரை துவையல், பழைய சாதத்துல வல்லாரை துவையல், இந்த ஒவ்வொரு மூலிகையும் நம்ம துவையலாக வச்சு சாப்பிட்றது. பூண்டு ரொம்ப மிகப்பெரிய ஒரு இது. எண்ணெய் சத்து உள்ள உணவு, கொழுப்பு உணவு எடுத்தா அதில் கண்டிப்பாக பூண்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உணவியல் விதி மாதிரி அன்றைக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. வெள்ளை பூண்டு தட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு போட்டிங்கன்னா அதோட வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கு. நிஜமாவா? நிஜமா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க. 4th UKG படிக்கிறான். ஸோ அவங்க எந்திரிச்ச உடனே வந்து பசிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. பால் கொடுத்து திருப்பி மந்தமாக்காம நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி வந்தவங்களை விழுந்து கவனிச்சானா அவங்களுக்கு இட்லி, தோசை அந்த மாதிரி கொடுத்தாதான் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவேன், அதில் என்ன அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்குமா? ஃபியூஷன் பண்ணி கதம்ப துவையல் ஒன்று அரைப்பேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி ஈக்குவலா ஒரு கை. அதுல இஞ்சி நிறைய ஆட் பண்ணுவேன். கல்ல ஒன்றா இந்த இஞ்சி திகழ்ந்து வருது. இஞ்சி அந்த துவையில காஞ்ச மிளகா, புளி, இதை வந்து எங்க ஊர் சைடுல கதம்ப துவையல் சொல்லுவோம். ஆனா இது புதுசா இருக்கு. அதை வந்து அரைச்சு அந்த துவையில நல்லா வதக்கி அரைச்சு தாளிச்சு கொடுத்தா அந்த இட்லி நல்லா சாப்பிடுவாங்க. அதுல இஞ்சி தன்மை இருக்குன்றனால பசி தன்மை தூண்டும். இப்போ புரியுது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு 50 கொடி வகைகள், இலை வகைகள், மூலிகை தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஒரு 20ஆவது என் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் இப்ப சகஜம்தான். ஓகே, வேற சார், நம்மளோட வாழ்வியலையும் சாமியையும் பிரிக்கவே முடியாது. இல்ல புரியல. இப்போ ஆடி கூழ் ஊத்துறாங்கன்னா ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் தான். கூழ்னா ஃபெர்மெண்டட் ஃபுட் தான். ஓ, நீ அப்படி வரியா? அதுலேயும் கம்பு தான், தேவை தான். நீங்கள் வேறு அரிசிலாம் போட மாட்டாங்க, சோளம் போடுவாங்க. இது எல்லாமே வந்து மில்லட்ஸ். நம்ம உடம்புக்கு நல்லது, வெயிலுக்கு நல்லது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற?
அதுவும் ஊற வச்சு, அதாவது ஃபெர்மெண்டட் ஃபுட். நம்மளோட சாப்பாடு எல்லாமே ஃபெர்மெண்டட் தான். ஊறுகாய், தோசைக்கு மாவு அரைச்சாலும் சரி, பணியாரத்துக்கு மாவு அரைச்சாலும் சரி, நம்ம அன்னைக்கே சாப்பிட மாட்டோம். நைட்டே வச்சிருவோம். குட் பாக்டீரியா, ஃபுல்லா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்த்துருவோம். குட் பாக்டீரியா உள்ள எடுத்துப்போம். இயற்கையாவே நம்மளுக்கு அது இருக்குது. எல்லாம் டெக்னாலஜி. வீட்டில் கிடைக்கிற முருங்கைக்கீரை, மேபி மரம் இருந்தால் முருங்கைக்கீரை. விட்டமின் ஏ சத்தோட ஒரு சேமிப்பு கிடங்குனே சொல்லலாம். இல்லை எனி கீரை நம்ம வரும்போது வழியில் இருக்க கீரையை வாங்கிட்டு வந்து செஞ்சாலே கண்டிப்பா இம்யூனிட்டி பூஸ்டர் நான் ஃபீல் பண்றேன். வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது குறைஞ்சபட்சம் 2 முறை கீரை எடுத்துக்கிற பழக்கம் இருக்கு நிறைய இடங்கள்ல. அது எல்லாத்துலயும் மருத்துவ குணம் இருக்கு. எந்தெந்த சீசன்ல எந்தெந்த காய்கறிகள் விளையுதோ அதை சாப்பிட்டாலே போதும். இப்போ சொரக்காய், பூசணி இதெல்லாம் வந்துட்டு ஆடிப்பட்டத்தில் போட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்துட்டு ஈல்டு கிடைக்கும். அப்போ அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு நீர் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு குளிர்ச்சி தரும். இது போல் சீசனில் விளைய வைக்கிற காய்கறிகளை நம்ம சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தாகவே மாறிடும். சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸை நம்ம கிட்ட சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. அதுவும் ஒரு மருந்தாக நமக்கு அதுதான் மருந்து. வெஜிடேரியனா தான் மருந்து அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. நான்வெஜ்ஜை வந்து நம்ம ருசிக்கு, நம்ம சுவைக்கான ஒரு விஷயமா பார்க்கறதால தான் அதை மருந்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல. ஓகே, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஆரோக்கியமான உணவு அது ருசியா இருக்காது. எஸ் சார். ரைட், ஓகே. இப்போ மறுபடி பாயிண்ட்டுக்கு வரலாம். கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்பதாங்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க.